ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருக்கு. சட்டமன்றம் சட்டசபையா இல்ல ஏதாவது ரியாலிட்டி ஷோவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாருமே கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லார் மேலயுமே தப்பு இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் நாகரிகம், மாண்பு இத மறந்துட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன். மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். கரூர் கம்பெனின்னு சொன்னதும் உதயநிதிக்கு நக்கல் என்ன கம்மியா? ஊர்வலமா தஞ்சாவூர் போயிட்டு வந்ததுல இருந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. வேணும்ட்டு அவர் ட்ரிகர் பண்ணா அவரு நக்கல் உடனே சங்கி அமைச்சருங்கிறாரு. இதுல எனக்கு 2 பிரச்சனை இருக்கு. நீங்க இப்ப கேட்டீங்க கேள்வியில கூட சங்கின்னு சொல்லி அவமானப்படுத்துறாரு. சங்கின்னு பெருமையா சொல்லுங்க. சங்கத்துல இருக்கிறவங்க சங்கி. புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு புத்தரே சங்கம் வளர்த்திருக்கிறாரு. இதை நான் வன்மையா, உங்க கேள்வியே நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும். அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. என் மேல என்கிட்ட ஆதாரம் ஃபைல் இருக்கு, என் பெஞ்ச் இது மேல இருக்கு, டேபிள் மேல இருக்குன்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. தப்புன்னு சொல்லிட்டாரு. என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த இடத்துக்கு அவருக்கு லீடு கொடுத்து அவர் கவுண்டர் கொடுக்கறதுக்கு நம்ம கொண்டு வரோம்னா வருத்தமா இருக்கு. நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க. நேரடி தொலைக்காட்சியில போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கற்பனை செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. ஆனா எல்லாமே லைவ்ல போயிருச்சு. அது ரீல்ஸ் எடுத்து நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உதயநிதி அவர்கள் இன்னைக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து லைவ் போறத ஒரு பிரச்சனையாவே பேசிட்டு இருக்காரு. திமுகவுடைய ஆட்சியில சொல்லவே முடியாத, கேட்கவே முடியாத, நம்மளால திருப்பி சொல்ல முடியாத விஷயங்களை அவங்க பேசி பேசி பழக்கப்பட்டுட்டாங்க. இதெல்லாம் வெளியே வந்துருது, ரெக்கார்ட் ஆயிடுது அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடம். ஏதாவது ஒரு பொடி வச்சு பேசணும், அப்பதான் அது ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு அவங்க தாத்தா கலைஞர் மாதிரி அவரை புகழ்வாங்க அப்பதான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு போல. அவர் ரொம்ப பேக் ஃபயர் ஆகுது. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. அது எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்னைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு ஆக்ட்ரஸ் கஸ்தூரி மேம். பாஜக நிர்வாகிமான கஸ்தூரி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேம் வணக்கம். வணக்கம் ரவீனா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். லாஸ்ட் டைம் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நீங்க சட்டமன்றம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றம் போன விதம் அப்படின்றது பலருக்கும் ஒரு முக சுளிப்பை தான் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் அதை பாக்குறேன். உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? ஒரு மாண்பு, சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. அதை இன்னைக்கு உதயநிதி அவர்கள் மீறி இருக்காரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை போயிட்டு சங்கி அமைச்சர்னு சட்டமன்றத்துல பேசுறது எப்படி சரியா இருக்கும்? முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். சட்டமன்றம் சட்டசபையா இல்ல ஏதாவது ரியாலிட்டி ஷோவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாருமே கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முதல் முறையா நான் சொல்றேன், உதயநிதி அவர்களை விமர்சிக்கிறது எனக்கு புதுசு கிடையாது. ஆனா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லார் மேலயுமே தப்பு இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் நாகரிகம், மாண்பு இத மறந்துட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேத்தெல்லாம் பாட்டுக்கு பாடு அந்தாக்ஷரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, ஒரு முதல்வரை எந்த கட்சியிலுமே அதிமுகல இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மாவையும் இபிஎஸ் அவர்களையும் அவங்க நிறைய முகத்துதி பண்ணுவாங்க. திமுகல இருக்கும்போது சொல்லவே வேணாம், அப்பா மகன் அப்படின்னு 2 பேருக்கும் மாத்தி மாத்தி முகத்துதி பண்ணுவாங்க. ஆனா இது ரொம்ப டூ மச். இது இருக்க வேண்டியதுதான் கொஞ்சம். ஆனா அதையெல்லாம் நீங்க கட்சி மீட்டிங்ல செய்யுங்க. உங்க முதலமைச்சரை எனக்கு அதுல என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ உங்க முதலமைச்சரை உங்களால சட்டமன்றத்துலதான் பார்க்க முடியுதா? அப்பதான் கிடைச்சது சான்ஸ்ன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு பாடு பாடி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அதுவும் எதுக்கு? அநியாயமா காருக்கு. அப்புறம் அதை பத்தி நான் என்னுடைய கருத்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் காரு, ₹1,00,000 கார் பராமரிப்புக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க எல்லாம் பாட்டு பாடுறாங்க. ஒரு அம்மா பாடினதும் உடனே அடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து எசப்பாட்டு பாடுறாங்க. நேத்தே ராங். நிர்மல்குமார் அவர்கள் கரூர் கம்பெனி
கரூர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ அப்படின்லாம் சொல்றாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கு எம்எல்ஏ. அவரு செந்தில் பாலாஜி அவர்கள், அவருக்கும் கரூருக்கும் இந்த வாட்டி எந்த சம்பந்தமும் இல்லை. அவரு போன வாட்டி தான் கரூருக்கு இருந்தாரு. கரூர் கம்பெனின்னு சொன்னதும் உதயநிதிக்கு நக்கல் என்ன கம்மியா? அவரே இப்பதான் ஒரு ஊர்வலமா தஞ்சாவூர் போயிட்டு வந்ததுல இருந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. வேணும்ட்டு அவர் ட்ரிகர் பண்ணா அவரு நக்கல் உடனே சங்கி அமைச்சருங்கிறாரு. இதுல எனக்கு 2 பிரச்சனை இருக்கு. நம்பர் 1, சங்கி அமைச்சர் அப்படின்னு அவரு நக்கலுக்கு நக்கல் பதிலுக்கு பதில் சொல்றது வந்து அது சரியில்லை. உடனே திருப்பி பாத்ரூம் 3 மணி நேரம் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றது என்ன? கடைசியில நம்ம நாறுது. பாத்ரூம் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் சட்டசபையில. அது ஏதாவது பாத்ரூம் ஸ்வச் பாரத் பத்தி பேசினாலும் பரவாயில்லை. சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட தாக்குதல் பண்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது முகம் சுளிக்க வைப்பதா, மூக்கை பிடித்து கொள்ள வைக்கிறது. 1. 2வது, ஹலோ, சங்கின்னு சொன்னா என்ன பிரச்சனை? நீங்க இப்ப கேட்டீங்க கேள்வியில கூட சங்கின்னு சொல்லி அவமானப்படுத்துறாரு. சங்கின்னு பெருமையா சொல்லுங்க. சங்கத்துல இருக்கிறவங்க சங்கி. புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு புத்தரே சங்கம் வளர்த்திருக்கிறாரு. தமிழ் பரம்பரையில, தமிழ் வரலாற்றுல, தமிழ் கலாச்சாரத்துல, தமிழ் இனத்தின் பெருமையாக சங்கம் இருக்கிறது, சங்க இலக்கியம் இருக்கிறது, சங்கம் கூறுகிற வரலாறும் நம்முடைய வாழ்க்கை முறையும் இருக்கிறது. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் அப்படின்னு சொன்னா உடனே அது உங்களுக்கு என்ன இழப்பமா? உங்களுக்கு அது இழிவா? இதை நான் வன்மையா, உங்க கேள்வியே நான் வன்மையா கண்டிக்கிறேன். உதயநிதி சொல்லுவாருங்க, சங்கிங்கிறத அவருக்கு கெட்ட வார்த்தை. இத வந்து நிர்மல்குமார் அவர்களே ஏத்துக்கலையே மேம். நான் சொல்லல, இதை நிர்மல்குமார் அவர்களே ஏத்துக்கல. என்ன எப்படி நீங்க சங்கி அமைச்சர்னு சொல்லலாம், அவரே சண்டை போடுறாரு. என்ன பண்றதுங்க? நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் 15 வருஷம் பாஜகல இருந்தாருங்க. பாஜகல இருந்து போன வருஷம் தாவேகாக்கு வந்தாரு. அதனால அதை குறிப்பிடும் வகையில் சங்கி அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இவர் தன்னுடைய விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்காக இல்ல அப்படிங்கிறாரு. என்ன இல்ல? என்ன அவர் இல்லன்னு சொன்னா அவர் பாஜகல இருந்ததும் அதிமுகல இருந்ததும் மாறிட போகுதா? என்ன இல்ல? எதுக்கு அதை மறுக்கணும்? அப்ப என்ன அவருக்கு வந்து அப்ப இருக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு தெரியாதது இப்ப திடீர்னு தெரியுதா? இதெல்லாம் வந்து நிர்மல்குமார் அவர்களுடைய மாண்புக்கு கூட மிக மிக நாட் சூட்டபிளுங்க. இதெல்லாம் வந்து நிர்மல்குமார் அவர்களுக்கே அழகாக இல்லை. அரசியல்ல எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் வரலாம். கொள்கைக்காக மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட காரணங்களுக்காக கூட நம்ம வந்து கட்சி மாறலாம். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்துல அதிமுக முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாருங்க. உடனே அவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவுக்கு துரோகம் செய்தவரா ஆயிடுவாரா? இல்ல அவர் வந்து அதிமுகல இருந்த வரலாறு மாறிடுமா? ஏன் நிர்மல்குமார் அவர்களை அது ட்ரிகர் பண்ணுதுன்னு தெரிஞ்சுதான் இந்த மனுஷனும் அத சொல்றாரு. அத ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் என்பது எந்த சுயநலமும் இல்லாமல் பொதுநலத்தை மட்டுமே கருத்தாக கொண்டு தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் மக்கள் நலனையும் பேணி காக்கக்கூடிய ஒரு இயக்கம். அது பாஜகவுடைய தாய் இயக்கமா இருக்கிறதுனால அது மேல உதயநிதிக்கு காண்டு இருக்கலாங்க. அமித்ஷா அவர்களுடைய இதுல அமித்ஷா அவர்கள் கூட்டிய இன்றைய தென் மாநில முதலமைச்சர், அதுல அமித்ஷா தலைவர், துணை தலைவர் நம்ம விஜய் அவர்கள். அவர் அழகா அன்னைக்கு கூட்டம் வந்து துவங்கறதுக்கு முந்தின நாளே போய் அமித்ஷா அவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்று மிக அழகாக, அத்தோட நேத்து கூட அவர் வந்து பல விஷயங்களை அதுல அவங்க அலசியா பேசி இருக்கிறாங்க. தமிழகத்துல மறுவரை பற்றி எல்லாம் வந்து நம்ம விளக்கத்துக்கு பிறகு நம்ம நம்முடைய இதை மறுபரிசீலிக்கிறோம். எங்களுக்கு தமிழகத்துல அவர் சொல்றது உண்மையாக இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கோஆபரேட் பண்ணுவோம்னு விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. விஜய் அவர்கள் மத்திய அரசுடனும் பாஜகவுடனும் இணக்கமாக, கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக அதெல்லாம் வேற, அரசுக்கு இணக்கமாக போய்கிட்டு இருக்கும் பொழுது அவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிர்மல்குமாருக்கு மட்டும் அதிகம் அப்படியே அது என்னால் ஏற்க முடியவில்லை சார். அதுக்கு உடனே பாத்ரூம், எங்களுக்கும் பேச தெரியும்
அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தேர்ட் கிரேடுங்க. இல்ல உண்மையாவே இவங்க மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணது வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் பத்தியோ இல்ல கொள்கைகள் பத்தியோ எந்த வாக்குவாதத்தையுமே 2 பேருமே முன்வைக்கலையோன்றதும் ஒரு ஏன்னா நம்ம எக்ஸ்போஸ் சேனல்லயே போன இது பாத்தீங்கன்னா, நானுமே வந்து எல்லாருக்கும் நெஞ்சு வலி வரும் பாருங்க உதயநிதிக்கு என்னெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு நாம வந்து கலாச்சாரம் தான், இல்லைன்னு சொல்லல. நான் பேசலாம், நீங்க பேசலாங்க. சட்டசபையில ஒரு மந்திரி தன் மக்களுக்கான நலனை தான் பேசணும். உதயநிதி எங்கேயோ எப்படியோ இருக்கிறாரு. அவர் வந்து தோத்துட்டாருங்க, அவங்க கட்சி தோத்தாச்சு. இன்னைக்கு பொன்முடி அவர்கள் வந்து நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பை கேட்டிருக்கிறாரு. அடுத்தது உதயநிதி அவர்களுடைய முறை வரும். அதை நீங்க வந்து நம்ம பார்ப்போம். ஒருத்தனை கீழே இருக்கும்போது எட்டி உதைக்க கூடாது. ஏற்கனவே அவங்க வந்து தேர் இன் பேட் ஸ்டேட். இப்போ வந்து அவங்கள பார்த்து நம்ம கெக்களிக்க கூட எகத்தாளம் பண்ணக்கூடாது. மேல இருக்காங்க மந்திரி, அவரு மேகதாத்துவ பத்தி பேசுறது இல்ல. நான் 3 நாள் சென்னையில இருந்தேன், இன்னைக்குதான் நான் ஹைதராபாத் வந்திருக்கிறேன். 3 நாள்ல 6 தரம் மின்சார வெட்டு. இபி மினிஸ்டர் நிர்மல்குமார் அவர்கள் அதை பத்தி எவ்வளவோ கேள்விகள் அவருக்கு வந்துகிட்டு தான் இருக்கும், அதை பேசியிருக்கலாம். இல்ல எப்பவும் போல விஜய் அவர்களை எல்லாரும் வந்து மிக அளவுல அதிக அளவுல புகழ்ந்து பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி கூட பேசட்டும். புகழ்ந்து பேசுங்க. நீங்க வந்து காக்கா பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது வேற, அதை நம்ம ஒத்துக்கிறோம். அது அது ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி, ஓகே. ஆனா ஒருத்தரை புகழறதுக்காக இன்னொருத்த நீங்க வந்து நக்கல் பண்றதுங்கிறது நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அந்த நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜிய சட்டசபைக்கு வெளியே நீங்க ஒரு பிரஸ் மீட்லயோ இல்ல வெளியே வளாகத்துல யாராவது மைக்கு கொடுத்தா கேட்டா அது வேற விஷயம். இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு அத்தனை பிரச்சனை இருக்கு. கார் கொடுக்குறாங்க, அதுல ஜோதிமணி போன்றவர்கள், சபரி போன்றவர்கள், சண்முகம் போன்றவர்கள் காரே இல்ல அப்படின்னு ஒரு எந்த விதமான ஒரு ஒரு மறு யோசனையே இல்லாம அவங்க சொல்றாங்க சட்டசபையில. எப்படிங்க அவங்க அஃபிடவிட்ல எழுதி கொடுத்திருக்கிறத கூட மறந்துட்டு அப்படி சொல்றாங்க? ஒருவேளை தேர்தல் செலவுல அஃபிடவிட்ல எழுதி கொடுக்கும் போது கார் இருந்தது, தேர்தல் செலவுல கார் காணாம போயிடுச்சா? இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். கார் கொடுக்கறத நாம கண்டிக்கிறோம். என்னுடைய கட்சி சார்பிலும் சரி, என் தனிப்பட்ட சார்பிலும் சரி. இந்த அதாவது கஜானா காலி, அனாவசிய செலவுகளை நாம் கண்டிப்பா முழுக்க முழுக்க நம்ம தவிர்ப்போம். லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே கார்பரேஷன்ல லீக்கேஜ் நடக்குது, பஞ்சாயத்துல லீக்கேஜ் நடக்குது, கவர்மெண்ட் ஆபீஸ்ல லீக்கேஜ் நடக்குது. அந்த லீக்கேஜுக்கு போட்டி போட்டுக்கிட்டு எங்களுக்கும் அவங்களுக்கு கார் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காங்க கலைஞர் பீரியட்ல 350 முனிசிபல் சேர்மனுக்கு கார் கொடுத்தாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், நீங்க வேணும்னா அந்த கார் எல்லாம் திருப்பி வாங்கிருங்க, ஒன்னும் அது லீக்கேஜை கட் பண்ணிருங்க. அவங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு கலைஞர் கொடுத்தாரு, அதை நாங்க திட்டுனோம், விமர்சிச்சோம், அதனால நாங்களும் வந்து வாங்கிக்குவோம். இது வந்து சாரி, இட் டசன்ட் மேக் சென்ஸ். இதுக்கு வந்து கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கும் தாவேகா அன்பர்கள் அதுக்கு வந்து ஏதாவது என்ன திட்டுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. ஆனா அது உங்களுடைய பணம், குடும்பத்தாரின் பணம், மக்களுடைய வரி பணம் அப்படிங்கறது ஒரு தடவை நீங்க நினைச்சு பாருங்க. இவங்க எம்எல்ஏகளுக்கு தான் கார் கொடுக்கறாங்க. இதே உதயநிதி எந்திரிச்சு நீங்க எப்படி கார் கொடுக்கலாம்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி ரேஸ் நடத்தினாரு. ஸோ ரேஸ் நடத்தும் போது இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம், மக்களுடைய வரி பணத்தை வீணாக்குறமே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஸோ இவர் வந்து இதுக்காக தான் அவரை தோக்கடிச்சிருக்கோம். அவரை மாதிரியே எனக்கு அதுதான் பகீர்னுச்சு. திமுக டைம்ல கொடுத்தாங்களே அப்படின்னு சொன்னா, ஐயா அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு நாங்க ஓட்டே போட்டு உங்களை நாங்க ஜெயிக்க வச்சிருக்கிறோம். அவங்க கொடுத்தாங்களே, அப்போ உங்க தாத்தா கொடுத்தாரு, உங்க அப்பா கொடுத்தாரு, நீ நடத்தினிய அப்படின்னு கேட்கறதுக்கு அமைச்சிருக்கோம். அவங்கள வாக்கு போட்டு அவங்கள மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைச்சு இருக்க மாட்டீங்கன்னு நம்பிதானே அமைச்சோம்மா. அதை விட அதிகமா நாங்க வந்து பண்ணி காட்டுறோம் அப்படின்னு போட்டி போடுறது சாரிமா, தவறுமா, சாரி, ரொம்ப சாரி. தவறுதான். நான் எப்பவுமே சொல்றேன், நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. இதை விட சென்சிட்டிவான ஒரு விஷயத்திலேயே நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து மக்கள் பணம், மக்கள் வரி பண விஷயத்துல ரேஸ்கார் நீங்க சொன்னீங்கல்ல, ரேஸ்கார அவர் யாருக்காக எதுக்காக ரேஸ்கார் ஓட்டி காமிச்சாரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்ல. அந்த யாருக்காக இந்த ஆட்சியில இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த எதுக்காக இந்த ஆட்சியில இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம்.
அப்படி சொன்னா நான் பாராட்டுவேன். விஜய வாயார புகழ்ந்த வாய்தானேம்மா இது. எனக்கு இன்னைக்கு வந்து கட்டாயம் கட்டாயமா. மக்களை விட யாரும் முக்கியம் கிடையாது. மக்கள் விரோதமான செயல் நடந்தா கஸ்தூரி இப்படிதான் புலம்பத்தான் செய்வா, குரல் கொடுக்கத்தான் செய்வா. மேகதாதுவை பத்தி இது வரைக்கும் யாரு எத்தனை நிமிஷம் பேசியிருக்காங்க சட்டசபையில? பாட்டு பாடினாங்கல்ல, காவிரி ஆத்த பத்தியா பாட்டு பாடினாங்களா? பொன்னியின் செல்வன் படத்துல கூட ஒரு 2 பாட்டு இருக்கு, அதையாவது பாடினாங்களா? மேகதாதுவை பத்தி பேசல. தொகுதி வரையறைய பத்தி அன்னைக்கு கூட்டம் கூட்டினாங்க, அதுக்கப்புறம் பேசல. எஃப்சிஆரை பத்தி பேசல. தமிழ்நாட்டின் நிதி நிலைமைய பத்தி பேசல. இன்னைக்கு கஞ்சா பிரச்சனையில பல பிரச்சனைகள் வந்து எதிர்கட்சி கேக்குது, அதுக்கான பதில் இல்ல. என்கிட்ட ஆதாரம் ஃபைல் இருக்கு, என் பெஞ்ச் இது மேல இருக்கு, டேபிள் மேல இருக்குன்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. இன்னைக்கு உதயநிதி ஸ்கோர் பண்ணிட்டாருல்ல, தப்புன்னு சொல்லிட்டாரு. என்ன பதில் சொல்லுவீங்க? they are not prepared. அதுக்கும் என்ன உங்களுடைய ஜோசியரை வச்சு நேரம் குறிப்பீங்களான்னு கேக்குறாரு. அந்த இடத்துக்கு அவருக்கு லீடு கொடுத்து அவர் கவுண்டர் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கொண்டு வரோம்னா எனக்கு வந்து வருத்தமா இருக்கு. ஏன்னா லஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஊழல் குறைஞ்சிருக்குன்னு ஊரே பேசி நான் அதை பெருமையா சொன்ன அதே இடத்துல இன்னைக்கு வந்து என்னையா இதுதான் ஊழலை குறைக்கு. ஏன்னா அதாவது காரு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கார் கொடுக்கணும்னு முடிவு பண்ணதும் நீ கேட்குற மாதிரி கேளு, நான் உடனே அதை வந்து அப்ரூவ் பண்ணிடுறேன். அடுத்த நாளே வந்து கார் கம்பெனிலேருந்து வந்து நாங்கள் டெஸ்ட் டிரைவ் பண்ணிப்போம். என்னங்க ரொம்ப ஓப்பனா நடக்குதுங்க. சாரி. இல்ல மேம், இப்போ தாவேக்கல்ல இருக்க எம்எல்ஏ வந்து கார் இல்லைன்னு கோரிக்கை வைக்கிறாரு. ஸோ இது காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாரு. இப்போ இவருக்கு மட்டும் கார் கொடுத்து எதிர்கட்சியில உள்ளவங்களுக்கு கார் கொடுக்கலைன்னா அப்பவும் ஒரு விமர்சனம் வைப்பாங்க இல்லையா? சோ அதனாலதான் அவர் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் எல்லா அமைச்சர்களுக்கும் அதுக்காக கொடுப்பீங்களா? நீங்க யாருக்குமே கொடுக்க கூடாது. கார் கேட்ட ஜோதிமணி அவர்கள் கிட்டயே கார் இருக்கு, கோடி கோடியா ப்ராப்பர்ட்டி இருக்கு. அவருக்கு எதுக்குங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை செய்றீங்க. உங்களுக்கு வந்து 4 இடம் போகிறதுக்கான தேவை இல்லையா? நீங்க ஒரு ஜெர்னலிஸ்ட் தானே. ஜெர்னலிசமும் 4th எஸ்டேட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொது சேவையில கலந்தது தானே. உங்களுக்கு என்ன யாரா கார் கொடுக்குறாங்களா? கொடுக்கிற சம்பளம் எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்கலன்னா நீங்க இதை கேட்கலாம். 1,05,000 ரூபாய் சம்பளமே இருக்கு. அந்த சம்பளத்துல அவங்க வாங்கிக்க வேண்டியதுதான். இன்னும் சொல்ல போனோமா, கார் எல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் ஸ்பான்சரே கிடைப்பாங்க. 10 பைசா அவருக்கு செலவில்லை. பெட்ரோல்ல இருந்து எல்லாம் போட்டு டிரைவரோட ஸ்பான்சர் கிடைப்பாங்க. ஸ்பான்சரா இல்ல யார்கிட்டயாவது நம்ம அப்ளைஜ் ஆயிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாம வந்து ஏதாவது பிரதிபலன் பண்ணணும். அப்போ வந்து அதுதான் ஊழலுக்கான விதை. இப்ப அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டா அவங்க ஊழல்ல ஈடுபட மாட்டாங்க. ரொம்ப சரி. அப்போ ஆரம்பத்திலேயே என்கிட்ட கார் இல்ல அப்படின்னு 4 கார் வச்சிருக்கிறவங்க, 3 கார் வச்சிருக்கிறவங்க, அதுல 4 இடத்துல வீடியோல எல்லாம் வந்து ரீல்ஸ்ல தானே, இந்த ரீல்ஸ்ல இவங்களும் வந்திருக்கிறாங்களே விதவிதமான கார்ல, அவங்கெல்லாம் பொய்யில ஆரம்பிச்சா அப்போ அவங்க நாளைக்கு ஊழல்ல ஈடுபட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நேர்மை தானே. நேர்மை கேள்வி குறிக்க ஆகுதா இல்லையா? என்கிட்ட கார் இருக்குங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா நீ ஒரு நியாயமானவன், நியாயஸ்த. எல்லாருக்கும் கார் கொடுக்கணும் அப்படின்னு ஆதவர்ஜுனா இன்னைக்கு பேசினதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க சொல்றது தொடர்ந்து எல்லா விஷயங்களுமே லைவ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஊழல் சம்பந்தமான ஃபைல் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்ன விஷயம் 19ஆம் தேதி வந்தது. ஸோ இன்னைக்கு 21ஆம் தேதி இன்னைக்கு கேட்குறாரு உதயநிதி அவர்கள், ஜோசியம் பார்க்கணுமா, நீங்க ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு. அதையும் பேசிட்டு நீங்க வந்து பேசிட்டு அவை குறிப்பில இருந்து நீக்கிடுவீங்க. ஆனா வந்து எல்லாமே லைவ்ல போயிருச்சு, அது வந்து ரீல்ஸ் எடுத்து நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உதயநிதி அவர்கள் இன்னைக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து லைவ் போறத ஒரு பிரச்சனையாவே பேசிட்டு இருக்காரு. லைவ் போறதுல உதயநிதி அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அது மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும். இத்தனை நாள் அவங்க வந்து திமுகவுடைய ஆட்சியில சொல்லவே முடியாத, கேட்கவே முடியாத, நம்மளால வந்து திருப்பி சொல்ல முடியாத விஷயங்கள அவங்க பேசி பேசி பழக்கப்பட்டுட்டாங்க. அப்பப்போ மேடையில பேசுவாங்க. இதோ இன்னைக்கு பொன்முடி அவர்கள் பேசினதுக்கு அவர் ஆட்சி இருந்த வரைக்கும் அந்த வழக்கு இருந்தது. எங்க பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவர்கள் தான் அந்த வழக்க போட்டாங்க. அந்த வழக்கு அப்பெல்லாம் வந்து மெதுவா போய்கிட்டு இருந்தது. இப்ப அது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதுக்கு. ஏன்னா மாறின ஆட்சி அப்படி, அந்த ஆட்சி கொண்டு வந்த மாற்றம் அப்படி. சோ அது போல
யாருக்கும் கேட்காதபடி ரகசியமா ஒண்ணு சொல்றது, உள்ள ஒண்ணு சொல்றது, வெளியே ஒண்ணு சொல்றது, இதெல்லாம் திமுகவுல அவங்களுடைய பிறவி குணம். இன்னைக்கு வந்து எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுது. நம்ம வந்து தாவேக்காவையும் தட்டி கேட்கிறோம். அத வந்து அவங்க ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு குடும்பத்துல, தமிழக மக்களை சொல்றேன், ஒரு குடும்பத்துல தாவேக்காவினரையும் அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் குடும்ப அங்கத்தினரா தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்க்கிறவங்க தந்தையா, தாயா, அண்ணனா, சகோதரியா ஒரு தட்டி கேட்கறது, குடும்பத்துக்குள்ள என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கறது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திருட்டுத்தனம், அவங்களுடைய அநாகரிகம், அவங்களுடைய பொய்கள் இதெல்லாம் வெளியே வந்துருது, ரெக்கார்ட் ஆயிடுது அப்படிங்கிறது அவங்களுக்கும் வந்து ஒரு தர்ம சங்கடம். அதனால அவர் வந்து கேட்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அது இனிமே இப்படிதான், இனிமே நீங்க கேமராவை பார்த்து பழகிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க கேமராவை வந்து இதா இப்படி நான் கேமராவை மறைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க, மறைச்சாலே என்ன மறைக்கிறீங்கிற கேள்வி அடுத்தது வரும். சோ எல்லாரும் இப்போ வந்து கத்துக்கிட்டும் எப்படி சட்டசபையில பேசுறது அப்படிங்கிறது. இதுவரை இந்த தயக்கங்கள் இருக்கிறவங்க இனிமே அதை பிராக்டிஸ் பண்ணட்டும், அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். ஆனாலுமே இன்னுமே என்ன லைவ் போயிட்டு இருந்தாலும் என்ன நடந்துட்டு இருந்தாலும் இவங்க பேசக்கூடிய அந்த தனிநபர் தாக்குதலா இருக்கட்டும், திமுகல இருந்து ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள்லாம் அடிக்க வரதா இருக்கட்டும், இல்லைன்னா வேகமா எந்திரிச்சு முன்னாடி கையை நீட்டிட்டு வரதா இருக்கட்டும், இந்த சம்பவங்களை இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, மக்கள் நேரலையில பாக்குறாங்க அப்படின்ற தயக்கமோ பயமோ கொஞ்சம் கூட இல்லையா? ஜேசிடி பிரபாகர் அவர்களே, அவர்லாம் வந்து பழுத்த அரசியல்வாதிமா. எத்தனையோ வருஷம் அவர் ஜெயலலிதா மேடத்தோட டைம்ல இருந்து இருக்கிறாரு. அவங்க ஃபேமிலியில இப்போ 2ஆம் தலைமுறையும் இப்ப அரசியல்ல தான் இருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு அவர் முகத்தை பாத்தீங்களா? இனிமே யாரா இருந்தாலும் கட்சி பேதம் இல்லாம யாரா இருந்தாலும் இப்படி கையை நீட்டிக்கிட்டு முன்னாடி எல்லாம் வர்றதெல்லாம் வச்சுக்காதீங்க, ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சபாநாயகர் சொல்றதெல்லாம் இந்த அதாவது ஃபர்ஸ்ட் இன் மை பிளட் லைன் டு see சம்திங்னு நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் லைஃப் டைம்ல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அச்சுறுத்துறது சபாநாயகரை ஒன்னும் புதுசு இல்லையம்மா. திருப்பரங்குன்றம் விஷயத்துல அவங்களுக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டிருந்த திமுக, அப்ப காங்கிரஸ் அவங்க பக்கம் இருந்தாங்க, அதை அப்பப்போ நான் நினைவுபடுத்துறேன். காங்கிரஸ் எம்பிக்களும் திமுக எம்பிக்களும் டிஆர் பாலு தலைமையில போய் பாராளுமன்ற சபாநாயகரை கெராவ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அகோ, மார்ச் மாசம் ஏப்ரல் மாசத்துல நினைக்கிறேன், போய் கெராவ் பண்ணாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம். கொஞ்சம் அந்த மாதிரி செய்யறதெல்லாம் வந்து மன்னிச்சு விடாம அதுக்கு ஆக்ஷன் எடுத்தா தானா அது அடங்கும். நானும் கட்சி வேறுபாடு இல்லாம சொல்றேன். சௌமியா அன்புமணி அவர்களை பாருங்க, அவங்க எவ்வளவு அழகா, அவங்க குரலை ஒசத்தி கூட பேசுறது இல்ல. இன்னைக்கு கணேஷ்குமார் அவர்கள் கூட பாமகவுல நாங்க யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, திமுக காரங்க பாமகவோட சண்டை ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்ப தனிப்பட்ட தாக்குதல்ல ஈடுபடாம அதே சமயத்துல எங்களை வந்து அவங்க வந்து எப்பவுமே டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க எதுக்கு திமுகவை நாங்க காப்பாத்தணும்? எங்களுக்கு சரின்னு பட்டா நாங்க சரிங்கிறத செய்யறோம். டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு சரியான பெனிஃபிட்ஸ் வருது, தமிழகத்துடைய உரிமை பாதுகாக்கப்படுதுன்னா நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண போறோம், அவ்வளவுதானே. இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி அப்படின்னு சொன்னா பாமக அதை எதிர்க்கிறது. இன்னைக்கு ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க பேசியிருக்கிற விஷயம் திமுகவுக்கு எதிரான விஷயம். ஆனா அவங்க அவங்க அதை வெளிப்படுத்திய விதம் மிகவும் அழகாக நாகரிகமாக இருந்தது. இபிஎஸ் ஐயா அவர்கள் இன்னைக்கு காவேரி சாகுபடி மழை இத பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசியிருக்கிறாரு. அவரு தன்னுடைய கேள்விகளை அழகாக எடுத்து வச்சிருக்கிறாரு. அது என்னமோ தெரியல, உதயநிதி அவர் பேசினாலே நக்கலா பேசணும், இல்ல ஏதாவது ஒரு பொடி வச்சு பேசணும், அப்பத்தான் அது வந்து ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு அவங்க தாத்தா கலைஞர் மாதிரி அவரை புகழ்வாங்க அப்பத்தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு போல. அவர் ரொம்ப பேக் ஃபயர் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை மறுபடியும் சொல்றேன், உதயநிதி அவர்களுடைய நக்கல் நையாண்டி எல்லாத்தையும் மக்கள் ஒன்னும் ரசிச்சிடல. அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நிர்மல்குமார் போன்றவர்கள் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தங்களை தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன்.
கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.